பாரதி ராஜா அவர்கள் ஒரு மிகப்பெரிய சகாப்தம். இயக்குனர் இமயம் என்ற பெயரை வாங்கினவர் நேற்று நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டாப்புல. அவருடைய படங்கள் ப்ளஸ் அவருடைய விருதுகள் இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது ஒரு கரிசல் காட்டு மைந்தன், அல்லி நகரத்தில் பிறந்த ஒரு மைந்தன் முதலாக சென்னைக்கு போய் ஒரு படம் எடுத்து 16 வயதில் ஒரு படம் எடுத்து அதன் பின்பு படிப்படியாக முதல் மரியாதை படம் மூலமாக தேசிய விருது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி குமித்தவர். இவர்கிட்ட உருவானவங்க நிறைய பேர் இருக்காங்க. பாவரிசையில் பாக்யராஜ் அவர்களும் சரி, பாக்யராஜ் அவர்களுடைய சீடனாக பாரதி பார்த்திபன், அதுபோக பாண்டியராஜன் சொல்லி ஏகப்பட்ட நடிகர்களையும் ஏகப்பட்ட நடிகைகளையும் உருவாக்கி கொடுத்தவர் தான் இந்த பாரதிராஜா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவற்றிலிருந்து உருவான விஜயன்லேருந்து நிறைய பேர் குணச்சித்திர நடிகராகவும் உருவெடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு முதலாக தமிழ் சினிமாவை கிராமத்தை நோக்கி அழைத்து வந்தவர் தான் இந்த பாரதிராஜா அவர்கள். அதுக்கு முன்னாடி கிராமத்து படமே இல்லையாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கிராமத்து படங்கள் இருந்துச்சு. ஆனால் கிராமத்து படங்களில் அங்கேயும் அவங்க பேசுகின்ற அந்த வழக்காடு, அந்த தமிழ் வழக்காடு மொழியானது ஒரு பொதுவான ஒரு சினிமா லாங்குவேஜாக தான் இருந்துச்சு. ஆனால் இல்லை, கிராமத்தினுடைய அந்த மண் வாசனைன்றதே வேற, அவங்களுடைய மொழியை அந்த பயன்படுத்துகின்ற அந்த ஸ்லாங்கு, அந்த அசன்ட்டே வேற அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையான ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வந்தால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ, அங்கே இருக்கின்ற நீர்நிலை காமிக்கிறதா இருக்கட்டும், காடுகளை காமிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வறண்ட பொட்டல் காடை காட்டுறதா இருக்கட்டும், எந்த உதவியாக இருக்கட்டும், அவருடைய அந்த கேமராவோட டெக்னிக்ஸும் சரி, அவர் அந்த மக்களுடைய ப்ரெசன்ட், அந்த அவங்க எப்படி பேசுகிறாங்க, டயலாக் ப்ரெசன்ட்டும் சரி, எல்லாமே பக்கா ஒரு கிராமத்து படமாக கொண்டு வந்தாப்புல. ஏறத்தாழ ஒரு 20 வருடங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிராமம்னா என்ன, மண்வாசன்னா என்ன, அதுவும் குறிப்பாக பாண்டி மண்டலம், இந்த மதுரையை சுற்றி இருக்கிற ஊர்களுடைய மக்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, இறப்புக்கு உண்டான சடங்குகள் என்ன, பிறப்புக்கு உண்டான சடங்குகள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் எடுத்த படங்கள்லேயே ரொம்ப ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த படம் அப்படின்னு சொல்லி எந்த படம்னா கருத்தம்மா படம் தான். இது மதுரை, தேனி, திண்டுக்கல் இந்த உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் அந்த காலகட்டத்தில் ரொம்ப 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 அதிகமாக இருந்த இந்த பெண் சிசு கொலை, இந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த வர டயத்துக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க. அது தொட்டில் குழந்தை திட்டம்னு சொல்லி கொண்டு வராங்க ஜெயலலிதா அம்மையார். இதெல்லாம் அதிகமாக நடக்கிறனால தான் தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ அந்தளவுக்கு பெண் சிசு கொலை அதிகமாக இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா பெண் குழந்தை பிறந்தா அது எப்படிலாம் கொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கருத்தம்மா படத்தில் அந்த கள்ளிப்பால் ஊற்று கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் இந்த 4 நெல்லை வாயில் போட்டால் அது தொண்டையில் சிக்கிக்கிட்டு செத்து போகும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சில கொடூரமான விஷயங்கள்லாம் அந்த பக்கத்தை காமிச்சிருப்பாங்க. இதை யாரும் எடுக்க தயங்கின ஒரு படம். இது அதே ஊரை சேர்ந்தவர், அதே மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடியவர், என்னதான் இருந்தாலும் தான் சார்ந்த அந்த மக்கள் தவறு செய்தாலும் அதை சுட்டி காட்ட வேணும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பாப்புல. அதுக்கு அவருக்கு தேசிய விருது கிடைச்சிச்சு. தேசிய விருதே கிடைச்சிச்சு அவருக்கு. அந்தளவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா அதை கொல்லக்கூடாது, அது அதுக்கும் படிக்கும், டாக்டர் ஆகும், அதுவும் பெரிய பெரிய ஆஃபீஸர்னு சொல்லி இன்னைக்கு அந்த ஊர்ல இருந்து ஏகப்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா உருவாயிட்டாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 10க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ், 20க்கும் மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் உருவாயிட்டாங்க அந்த மண்ணில் இருந்து. ஸோ அந்தளவுக்கு அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தவர் தான் பாரதிராஜா. அதே மாதிரி அவர்கள் கோபத்தினால செய்யக்கூடிய ஒரு விஷயமானது அது தொடர்ச்சியாக பகையாக மாறி, பங்காளி பகையாக மாறி, ஊர் பகையாகவும் மாறிடும் அப்படின்ற விஷயத்தையும் ஒரு சாதாரண ஒரு சாவக்கட்டு பஞ்சாயத்து ஆரம்பித்து கடைசியாக 2 ஊர்களுக்கு உண்டான பிரச்சனையாக மாறுற விஷயத்தையும் காமிச்சிருப்பாப்புல. அதே மாதிரி ஜல்லிக்கட்டில் இன்றைக்கு கூட ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாட்டை பிடிச்ச அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிலாம் அனௌன்ஸ் பண்ணி அதை திட்ட வர செஞ்சாங்க. திட்டி அப்புறம் இருந்த கலெக்டர் பார்த்தீங்கன்னா வீரராகவன் ஒரு கலெக்டர் இருந்தாப்புல, அவர் சத்தம் போட்டாப்புல, இதில் என்ன மாதிரியான கல்ச்சர் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த காலத்தில் இருந்துச்சு மாட்டை அடக்குனா பொண்ணை கொடுப்பேன்றது. ஆனால் அந்த பொண்ணை கொடுப்பேன்றது அந்த பொண்ணுக்கு சம்மதமாக, பொண்ணுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு தெரியாமையே அந்த விஷயம் அந்த மண் வாசனை ஒரு படத்தில் எடுத்துருப்பாப்புல. அதில் மாட்டை அடக்குனா என் பொண்ணையே தரண்டா, என்னடா பெரியது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு பேசுகிற மாதிரி அந்த பொண்ணுடைய தந்தை பேசுகிற மாதிரி அந்த மாடு பிடிபட்டுரும். அதுவும் சாராயத்தை ஊற்றி கொடுத்துருவாங்க. மாடு அதனால் பிடிபட்டு அந்த பெரிய ஊர் பிரச்சனை ஆகிரும். 144 போட்டால் அது என்ன நடக்குன்ற அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு உண்டான அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தன்னுடைய
படங்கள் மூலமாக வெளிக்கொண்டு வந்தவர். அதே மாதிரி வந்து முதல் மரியாதை படத்துலையும் அதே மாதிரி தான். இது மாதிரி அவர் எடுத்த கடைசியாக வந்து அவர் வாங்கின தேசிய விருது படம் கடல் பூக்கள் 2001 வெளிவந்துருந்துச்சு. அதுக்கு இந்த கேப்பில் தான் 2004 அவருக்கு பத்மஸ்ரீ விருது வந்து கொடுக்கப்படுது. இந்திய அரசாங்கத்தினால 4வது உயரிய குடிமகன் விருதாக இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ விருது வந்து பாரதிராஜா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் 2009 இலங்கை தமிழரில் இந்திய அரசாங்கம் இலங்கை தமிழர் கொண்டு குமிப்பதற்கு அவங்க காரணமாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த விருதை திருப்பி அளித்தார் பாரதிராஜா அவர்கள். எத்தனையோ தமிழ் நடிகர்கள், எத்தனையோ தமிழ் இயக்குநர்கள், எத்தனையோ தமிழ் தயாரிப்பாளர்கள், எத்தனையோ தமிழ் நடிகைகள், இயக்குநர்கள், எத்தனையோ பேருக்கு வந்து மத்திய அரசாங்கத்தினால வந்து எத்தனையோ விருதுகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த விருதானது என் மக்களை வந்து இந்த இலங்கையில் வந்து கொல்லப்படும் பொழுது நான் எப்படி வைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அவார்டை வந்து திருப்பி கொடுத்தவர் பாரதிராஜா மட்டுமே. அதனால தான் வந்து இங்கே தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்ற அந்த உயர்ந்த குரலானது வந்து அதிகரிக்குது. அந்த இடத்த தூக்கி எறிஞ்சாப்புல ஒரு பத்மஸ்ரீ விருது வந்து நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற வந்து ஏங்காத குடிமகனே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப வந்து சினிமா துறையில் இருந்து அவருக்கு ஒரு பத்மஸ்ரீ விருது கிடைக்கிறப்ப அந்த விருதையே வந்து திருப்பி அளித்தவர் தான் பாரதிராஜா அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட சினிமா துறையில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 வருடங்களாக வந்து பயணித்த ஒரு நபர் இன்று நம்மோடு இல்லை. ஆனால் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் வந்து நம்மவும் வாழ்ந்தோம், நாமும் அவர் படங்களை வந்து கண்டு களித்தோம் நினைக்கிறப்ப வந்து ரொம்ப பெருமையான விஷயமா தான் இருக்குது. இருந்தாலும் அவருடைய இழப்பானது சினிமா துறைக்கு மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்க போகிறது. கடைசி வரைக்கும் இப்போ சமீப காலமாக ஒரு 6-7 மாதங்களாக தான் வந்து அவரால் நடமாட முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காப்புல. அதுக்கு முன்பாக இறுதியாக விடுதலை படத்தினுடைய இதுக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆடியோ ப்ரமோஷன் ப்ளஸ் வந்து படத்துக்குண்டான ப்ரமோஷன் கூட வந்து அவர் கலந்துக்கிட்டு தமிழ் தேசிய சிந்தனைகளும் அவர் பேசிட்டு வந்தாப்புல தமிழ் தேசியவாதிகளுக்கும் வந்து தன்னுடைய ஆதரவையும் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாருந்தான் யதார்த்தமான விஷயம். நன்றி, வணக்கம்.